வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் நெறைய பேர் வொர்க் பண்றாங்க. ஒவ்வொருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தனியா பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிலயும் கிட்டத்தட்ட 5 பேரு சைக்காலஜிக்கலா பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். மென்டாலிட்டியே சரி இருக்காது. எப்ப பார்த்தாலும் அரகன்ட்டா கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ல இருக்கிறத 5 பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் தோ அவங்கள மாரி தான் பிரிசனர்ஸும் அப்படின்னு சொல்றாங்க. கைதிகள்லயும் பார்த்தோம்னா, ஒரு ஜெயில்ல எடுத்துட்டோம்னா, அதிலயுமே 5 சைக்கோபாத்ஸ் இருக்கும். அதே மாரி தான் கார்ப்பரேட்லயும் 5 பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லா இடங்களுக்கும் வேரி ஆகுது. ஆனா இந்த கார்ப்பரேட்லயே அப்படி இருக்கு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா சிஸ்டம்ல மட்டுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோசியலா பழகுறதுக்கு டைமே கிடைக்காது. நைட்டு விட்டா போதும்டா சாமின்னு தூங்குவாங்க. அவங்களே எப்ப சோசியலா என்கேஜ் பண்ணிக்கிறாங்களோ, அப்பதான் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5ன்றது இப்போதைக்கான நம்பர் தான். இதுக்கப்புறமா அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைய நம்ம கையில தூக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சில குழந்தை அவங்க அம்மாவ விட்டுட்டு வந்துரும். ரொம்ப நேரம் நம்மகிட்டயே இருக்கும். நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ். அதுங்கள பொறுத்தவரைக்கும், "ச்சே! எவ்வளோ அழகா இருக்காங்க பாரு" அப்படின்னு அந்த குழந்தைக்கு அட்ராக்டிவான ஃபேஸா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை எப்ப நம்ம தூக்குனாலும் வரும். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாங்க அப்டின்னா, உடனே அந்த குழந்தை பயப்பட்டுருமா, அதனால வராதாம். அதனால இதுக்கப்புறம் நல்லா ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணி ஸ்மார்ட்டா இருங்க. வீட்டுக்கு பக்கத்துல நெறைய நாய் இருக்கும். அந்த நாயெல்லாம் குலைச்சிட்டே இருந்தா நமக்கு இரிட்டேட் ஆகும்ல. நம்மளும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட சொல்லுவோம், "ஏங்க நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு. அவங்களும் ஏதாவது கண்ட்ரோல் ட்ரை பண்றாங்க. அதையும் மீறி அரகன்ட்டா பிஹேவ் பண்ணுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது நாயோடைய குணம். ஆனா கண்ட்ரோலே பண்ணாம இருப்பாங்க இல்லையா? அவங்களலாம் என்ன சொல்றது அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா 2010ல இங்கிலாந்துல ஒருத்தர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு நாயி ரொம்ப கொலைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாய் கொலைக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, இவருடைய வீட்ல இருக்கிற ஸ்பீக்கர்லாம் அவங்க நெய்பருடைய வீட்டுக்கு திருப்பி விட்டு, ஃபுல் சவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ண அந்த நாயோடைய சவுண்டையே ஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதனால நெறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதனால உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ நியாயமா பார்த்தா, யார் அரெஸ்ட் பண்ணணும்? ஐஸ்லேண்டுக்கு நம்ம போய் பார்த்தோம்னா, அங்க நெறைய குழந்தைங்க அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியவோ, இல்ல பால்கனிஸ்லயோ பார்க்க முடியும். கரெக்ட்டா அதுக்கான சேர் எல்லாம் வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. இல்ல அதுக்கான ட்ராலில படுக்க வச்சிருப்பாங்க. இப்படி எல்லா குழந்தைங்களுமே வெளிய நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கும். பக்கத்திலேயே அவங்களுடைய பேரன்ட்ஸ் இருப்பாங்க. ஏன் வீட்லயே தூங்க வைக்க வேண்டியது தானே! நம்மலாம் எப்படி தொட்டில் போட்டு தூங்க வைக்கிறோம். அந்த மாதிரி இவங்க ரோட்டுக்கு கூட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு, அங்கேயே அந்த குழந்தைய பார்க் பண்ணிருவாங்க. அந்த இடத்துலயே அந்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்கும். நல்லா 1 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்குனதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வந்துர்றாங்க. இது இப்போ வரைக்கும் ஐஸ்லேண்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஏரும் அதே மாதிரி ரொம்ப கோல்டான டெம்பரேச்சரும் இருக்கும்போது, குழந்தைங்க சூப்பரா தூங்குது. ஈவன் வீட்லயுமே நம்ம கொஞ்சம் கதகதப்பா இருக்கிறதுக்காக ஹீட்டர் போட்டு, போட்டு வச்சிருப்போமா, அதனால ஐஸ்லேண்ட்ல வெளிய கூட்டிட்டு போய் தான் குழந்தைங்கள தூங்க வைக்கிறாங்களாம். ஏன்னா, அங்க ஏசியே இருக்காது. எல்லா வீடுகள்லயுமே ஹீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படி ஒரு வேள நம்ம வீட்டுக்குள்ள கூலிங் அதிகமாகட்டும்னு நெனச்சா, இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸும் ரிப்பேர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அது ஸ்பாயில் ஆறக்கூடாதுன்றதுனால தான் குழந்தைங்கள எல்லாத்தையும் கூட்டு போய் வெளிய உட்கார வைக்கிறாங்க. பால்கனிக்கு கொண்டு போறாங்க. ஸோ, இதனால குழந்தைகள்லாம் நல்லா தூங்குதாம். கடைசியா மார்க்கெட்ல போய் பூசணிக்காய் வாங்கியிருப்பீங்கல்ல. என்ன ரேட் வந்திருக்கும்? என்னப்பா ஒரு ரூ. 30, 40 வாங்கியிருப்பேன். சரி இது எவ்வளோ வெயிட் வாங்கியிருப்பீங்க? இன்னும் ஒரு 1/2 கிலோ, 1 கிலோ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, நீங்க அலஸ்கா அப்படின்ற இடத்துல போய் ஒரு பூசணிக்காய் வாங்கணும் அப்படின்னா, அது உங்களால முடியவே முடியாது. அப்படியே வாங்குனாலும் அத உங்களால சமைக்கவே முடியாது. ஏன்னா, கிட்டத்தட்ட அது 100, 150 கிலோ, அத விட என்லார்ஜ்டா 300, 400 கிலோ அப்படின்னு சொல்லி, ரொம்ப வெயிட்டான பூசணிக்காவா வளரும். இது பூசணிக்காய் மட்டும் கிடையாதுங்க. அங்க இருக்கக்கூடிய நெறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாரி பெருசு பெருசா தான் வளரும். அங்க சிறுசு அப்படின்றதுக்கான அர்த்தமே கிடையாது. காரணம் என்னன்னா, 20 மணி நேரம் சூரிய ஒளி அந்த அலஸ்கால எப்பவுமே இருக்கும். வெறும் 4 மணி நேரம் மட்டும் தான் அங்க இருட்டு. அதுவும் டம் இருட்டாலாம் இருக்காது. ஓரளவுக்கு இருட்டா இருக்கும். அதனால 20 மணி நேரமும் சூரிய ஒளி பட்டுட்டே இருக்கிறனால, அங்க போதுமான அளவுக்கு அதுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது. அதனால அது வளர்ந்துகிட்டே போய்க்கிட்டு இருக்கு. இதுதான் ரீசன் அலஸ்கால இவ்ளோ கிலோ நடக்கிறது. ஈவன் தோ அங்கயே பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல்லாம் நடத்துவாங்க. அதுல யாருடைய பூசணிக்காய் ஹெவி வெயிட்டோ அவங்களுக்கு பரிசு கோப்பையெல்லாம் உண்டு. நல்லா இருக்குல்ல? ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடுவோம். சில டைம் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா சாப்பிட மாட்டோம். அப்ப நம்ம மைண்ட் அப்செட் ஆயிரும். சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரெயின் ரொம்ப எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல இருக்கும்போது, அது ரொம்ப பெயினா மாறும். அந்த பெயின நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்களால கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கம்மி பண்ணி ரிசர்ச்ல எஸ் ஐஸ்கிரீம் எமோஷனல் பெயின்ஸ கம்மி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நமக்கு மன கஷ்டமா இருக்கும்போது நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு நம்மளுடைய பிரெயின் காம் ஆகுது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayஸ்ரீ. Take care.